அது இவ்வளவு வந்தா செட்டில் ஆயிரும் சொல்றீங்களா? இல்லைனா ஒரு என்ன சார், ஒரு நமக்கு ஒரு எஃப்டியில் வந்து ஒரு 300-350 இருந்துச்சுன்னா செட்டில் ஆயிடும். 350 ரூபாயா சார்? நானே இந்த மாதிரி லைஃப்ல செட்டில் ஆகிற கான்செப்ட் தான் ஃபயர். ஃபயர்னா நெருப்பு தானே அப்படின்லாம் கேட்காதீங்க. ஃபயர்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர்ட் ஏர்லி. இப்போ எல்லாருக்குமே லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு 350 கோடி வேணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ஃபயர் கான்செப்ட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து டிஃபர் ஆகும். சப்போஸ் நீங்க ஃபயர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது சிம்பிள், உங்க ஃபயர் நம்பர் மட்டும்தான். அந்த ஃபயர் நம்பர் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா, இப்போ உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 50,000, இதுலேயே என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன்னா நீங்க ஒரு 80-85 லட்சத்தை சம்பாரிச்சு சேர்த்து எஃப்டியில் போட்டுட்டீங்கனாலே மாசம் அதுவே வந்து உங்களுக்கு 50,000 இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதுலேயே உங்க லைஃபை நீங்க ஓட்டிக்கலாம். இதுதான் ஃபயரோட சிம்பிள் கான்செப்ட். பட் இதுல இன்னும் இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர், எமர்ஜென்சி ஃபண்ட், லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ்னு இன்னும் சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அதை பார்ட் 2ல பார்ப்போம். மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.